மலேசியாவின் எல்லை பகுதியான பெர்லிஸ் வழியாக மலேசியாவுக்குள் கடத்தப்படும் பொருட்களை பெர்லிஸ் சுங்கத்துறையினர் தொடர்ந்து பறிமுதல் செய்து வருவதாகவும் கடந்த ஆண்டு 167 வழக்குகளை பெர்லிஸ் சுங்கத்துறை கையாண்டிருப்பதாகவும் பெர்லிஸ் மாநில சுங்கத்துறை இயக்குனர் இஸ்மாயில் ஹஷீம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 53 மில்லியன் என்றும் அதில் 24 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்களும் அடக்கம் என்றும் இஸ்மாயில் ஹசீம் கூறினார். இவ்வாண்டு தொடக்கத்தில் தாய்லாந்தில் இருந்து மலேசியாவுக்குள் கடத்த முயற்சித்த 40,300 ரிங்கிட் மதிப்பிலான 13 கிலோகிராம் கஞ்சாவும் சிகரெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இஸ்மாயில் ஹஷீம் கூறினார். நள்ளிரவில் அடையாளம் காணப்படாத படகில் கருப்பு பெட்டிகளை ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகள் கண்டதும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததாகவும் இறுதி வரைக்கும் எந்த ஒரு கும்பலும் படகில் இருந்த பெட்டிகளை எடுக்க வராததால் அனைத்து பெட்டிகளையும் பறிமுதல் செய்ததாகவும் இஸ்மாயில் ஹஷீம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.